நம்ம எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து செயல்படுத்துறதுல ஏதோ ஒரு விதமான சேலஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கிட்ட பிஸ்னஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் எப்படி அந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் வந்து ரொம்ப சிம்பிளாக கிளியராக க்ரியேட் பண்ணுறது, அதுவும் வந்து நீங்கள் வெறும் ஐடியாஸோடு இருப்பீங்க, அந்த ஐடியாஸை எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதை செயல்படுத்துறது எப்படிங்கிறத பற்றி அந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லான ஒவ்வொரு பிஸ்னஸுமே வந்து ஒரு சரியான பிளான் பண்ணி கொண்டு போனதுனால தான் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு சரியான பிளான் இருக்கணும். அந்த பிளான் வந்து ஒரு பிஸ்னஸ் டெம்ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போது இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் இல்லை அப்படின்னா என்னென்ன மாதிரியான தவறுகள் நடக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த கோல் நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அந்த கிளாரிட்டி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் தவறு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம பொருளை வந்து நம்ம யாருக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டார்கெட்டட் கஸ்டமர் இருக்காங்களே, அந்த கஸ்டமர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு சரியான ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு நிதி மேலாண்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பிஸ்னஸ் வந்து வெற்றி பாதையில் போகிறதுக்கான அந்த ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இதனால தான் பிஸ்னஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட்டை வந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட்டில் வந்து 5 ஸ்டெப் இருக்க போது, நீங்கள் இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுல இந்த 5 ஸ்டெப்புமே வந்து நீங்கள் இப்போ லிசன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நானே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன். அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோடபிள் டெம்ப்ளேட், அதையும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி டு யூஸ் தான். அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நான் சொன்ன இந்த விஷயங்கள், நான் இனி சொல்ல போகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சொல்ல போகிற விஷயங்களை வந்து நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றின ஒரு ஓவர்வியூ பண்ணணும். ஓவர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றின ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்குள்ளே வரணும். ஸோ இந்த கிளியர் ஐடியா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க முதல்ல, செகண்ட் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்ன, அண்ட் அந்த பிஸ்னஸ்க்கான டேக்லைன் என்ன அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ அந்த பிஸ்னஸ் நேமும் அந்த பிஸ்னஸ் டேக்லைனும் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். அதுவும் வந்து ஈஸியாக அவங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிஸ்னஸ் நேமும் அந்த டேக்லைனும் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகும். உங்கள் பிராண்ட்கான அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் டெஸ்லா எடுத்துக்கோங்களேன். ஸோ டெஸ்லா அப்படிங்கிறது பிஸ்னஸ் நேம், அவங்களுடைய பிராண்ட் நேம். ஸோ அந்த பிராண்ட்கான டேக்லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்ஸலரேட்டிங் த வேர்ல்ட்ஸ் ட்ரான்சிஷன் இன்டு சஸ்டைனபிள் எனர்ஜி. அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் நேமும் சரி, அந்த டேக்லைனும் சரி, ரெண்டுமே ரெலவெண்ட்டாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அதுவும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக மக்கள் மைண்டில் வந்து பதிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் நேமும் அந்த டேக்லைனும் வந்து ரொம்ப சிம்பிளாக கிளியராக ஒரு மக்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். மக்கள் அப்படிங்கிறத சொல்கிறத விட கஸ்டமர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ உங்கள் கஸ்டமருக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நேமும் டேக்லைனும் அந்த அளவுக்கு ரீச் ஆகணும். இந்த பிஸ்னஸ் ஓவர்வியூவில் அடுத்த பாயிண்ட் வந்து பிஸ்னஸ் மாடலை பற்றினா ஒரு கிளியர் கோல் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை செல் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ரெண்டுமே கொடுக்க போகிறீங்களா, ப்ராடக்ட்டும் சர்வீஸும் கொடுக்க போகிறீங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் இது ரெண்டுக்கான பேர் என்ன அப்படின்னா ஹைப்ரிட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சர்வீஸை வந்து அவங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. இதே ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன். ஆப்பிள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ரெண்டுமே கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்டும் செல் பண்ணுறாங்க, சர்வீஸும் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன ஹைப்ரிட் மாடல். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுமே வந்து அவங்களுக்கான அந்த பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். நீங்கள் ப்ராடக்ட் கொடுக்குறீங்களா, இல்லை சர்வீஸ் கொடுக்குறீங்களா, இல்லை ரெண்டுமே கொடுக்குறீங்களா. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை நீங்கள் கிளியராக இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வரும். ஸோ உங்களுக்குள்ளே வந்தால் தான் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுடைய கஸ்டமருக்கும் இன்னும் அது ரீச் ஆகும். இந்த பிஸ்னஸ் ஓவர்வியூவில் தேர்ட் பாயிண்ட் வந்து யூனிக் வேல்யூ ப்ரொபோர்ஷன். அதாவது உங்கள் காம்படிட்டர்கிட்ட இல்லாத என்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது, ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள், உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்தன்மையான விஷயங்கள் இருக்கும் இல்லையா.
உங்கள் காம்படிட்டர் கொடுக்க முடியாத விஷயத்த உங்களால் கொடுக்க முடியும். அதே தான் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த யூனிக்னஸை கண்டுபிடிங்க. உங்கள் காம்படிட்டர் கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா தான் உங்களுடைய கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ அந்த யூனிக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் காம்படிட்டரை நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு இன்னுமே இந்த யூனிக் வேல்யூ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்டில் நீங்கள் சக்சீட் ஆகணும் அப்படின்னா யூனிக் வேல்யூ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுல செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுடைய டார்கெட்டட் கஸ்டமர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டார்கெட்டட் கஸ்டமர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொருளை வாங்கக்கூடிய உங்கள் கஸ்டமர் தான். ஸோ இவங்க எந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, அவங்க வந்து மேலா ஃபீமேலா, அவங்களுடைய லொக்கேஷன் என்ன, எந்த லொக்கேஷன்லேருந்து வராங்க, அவங்களுடைய இன்கம் எந்த லெவலில் இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் அவத்தார். ஸோ இந்த கஸ்டமர் அவத்தார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் அவத்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு 4-5 பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கஸ்டமர் அவத்தார் பற்றின ஒரு டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு டவுன்லோடபிள் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஸோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் அவத்தார் அந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து உங்கள் கஸ்டமர் யார் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய பையிங் பிஹேவியர். உங்கள் கஸ்டமர் வந்து எப்பப்பெல்லாம் பை பண்ணுறாங்க, ஸோ அவங்க வந்து ஒரு பொருளை வாங்கும் போது எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, டக்குன்னு வாங்குறாங்களா, இல்லை 1 or 2 டைம்ஸ் வந்து உங்கள் ஷாப் வந்து ஆன்லைனில் இருக்கோ இல்லை ஆஃப்லைனில் இருக்கோ வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிட்டு அப்புறம் வாங்குறாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தங்க உங்ககிட்ட அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இம்பல்சிவ் பையிங் அப்படிங்கிறது பேர். ஸோ இந்த இம்பல்சிவ் பையிங் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கஸ்டமருமே வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான கஸ்டமர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர் பற்றி நீங்கள் முழுசாக நீங்கள் அனலைஸ் பண்ணும் போது தான் அந்த கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமர், அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்க ஏஜ் என்ன, அவங்க நம்மக்கிட்ட அடிக்கடி பொருள் வாங்குறாங்களா, இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு போகிறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட நிறைய பொருள் வாங்குகிற கஸ்டமர் யார், நம்மக்கிட்ட வந்து எப்பயாவது வாங்குறவங்க யார், இந்த மாதிரி பல அனலிட்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஆட்ஸ் மூலமாக உங்களுடைய கஸ்டமரை டார்கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு மார்க்கெட் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய காம்படிட்டர் யார், உங்கள் காம்படிட்டர் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க, அண்ட் அவங்க வந்து உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்கள் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, கஸ்டமர் வந்து அவங்கள தேடி ஏன் போகிறாங்க, ஸோ அவங்களுக்கான அந்த யூனிக் வேல்யூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய ஆராய்ச்சி செய்ய உங்களுக்கான ஒரு நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நிறைய சர்வீஸ் எடுங்க. ஒரு ஆன்லைனில் எடுங்க, இல்லை ஆஃப்லைனில் எடுங்க. ஒரு சர்வீஸ் எடுக்கும்போது உங்கள் ப்ராடக்ட் பற்றியோ சர்வீஸ் பற்றியோ உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரி சார்ந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சார்ந்து வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். அந்த ட்ரெண்டெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே ரிஃபைன் ஆகி வருவாங்க. ஸோ இந்த டார்கெட்டட் கஸ்டமர் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து எல்லாத்துக்கும் செல் பண்ணணும்னு நினைக்கிறத விட குறிப்பிட்டு ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆயிரும். இந்த டார்கெட்டட் கஸ்டமர் பற்றி சொல்லும்போது அவங்களுடைய கஸ்டமர் அவத்தார் க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே, அதெல்லாம் தெரியும். இதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்களே வந்து உங்கள் கஸ்டமர் அவத்தார் யார் அப்படிங்கிறத ஒரு குத்துமதிப்பில் நீங்கள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம சானிடரி நாப்கின் இந்த ப்ராடக்ட் நீங்கள் விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்க, ஃபீமேல். அந்த ஃபீமேல் வந்து எந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே இருப்பாங்க, ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஏஜ் குரூப்பை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் கிடைக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அந்த இச்சிங் இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பெயின் பாயிண்ட்ஸில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் கஸ்டமர் அவத்தாரில்.
அப்போது இந்த கஸ்டமர் அவதார் பற்றின இன்னும் டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் வந்து இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் கொடுக்குறேன். அந்த டெம்ப்ளேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து எடிட்டபிள் தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுல ஸ்டெப் 3 வந்து ரெவென்யூ மாடல். இப்போது ரெவென்யூ மாடல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு பணம் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாது பணத்தை. ஸோ அந்த ஐடியா வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி எந்த வழியில் நம்ம பணம் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ரெவென்யூ மாடல் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ். ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து இகாமர்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, இகாமர்ஸ் மூலமாக நீங்கள் விற்க போகிறீங்களா, அந்த ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களா, ஸோ எந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒன் டைம் பர்ச்சேஸ் கொடுக்க போகிறீங்களா உங்கள் கஸ்டமருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்களாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸ் கொடுத்து அது மூலமாக மணி மேக் பண்ணுறீங்களா. அடுத்த பாயிண்ட் வந்து ஃப்ரீமியம் மாடல். ஃப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நீங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது நீங்கள் வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்பாட்டிஃபை, கேன்வா எல்லாருமே வந்து இந்த ஃப்ரீமியம் மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம்க்கு கன்வெர்ட் ஆகுங்க, ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கமிஷன் பேஸ்டு. கமிஷன் பேஸ்டெலாம் வந்து யார் அப்படின்னா ஊபர், ஏர்பிஎன்பி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமிஷன் பேஸ்டு சர்வீஸ் பண்ணுறீங்களா, எது மூலமாக நீங்கள் வந்து ரெவென்யூ மேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ரெவென்யூ மாடலில் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இந்த நிறைய விஷயத்த வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். நிறைய பிஸ்னஸ் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய காம்படிட்டிவ் ப்ரைஸிங் இருக்கும். உங்களுடைய காம்படிட்டரை பீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களா, அது ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் ப்ரைஸிங். எடுத்தோடனே வந்து நான் ஒரு ஹை லெவல் கஸ்டமர், நல்ல ஒரு எச்சு விலை காசு கொடுத்து வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கஸ்டமரை டார்கெட்டிங் பண்ணி நீங்கள் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்தது வந்து பெனட்ரேஷன் ப்ரைஸிங். பெனட்ரேஷன் ப்ரைஸிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் கம்மியாக ப்ரைஸிங் கொடுத்துட்டு அண்ட் போக போக இந்த ப்ரைஸிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெனட்ரேஷன் ப்ரைஸிங். ஸோ இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பல ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆரம்பத்தில் வந்து அமேசான் வந்து புக்ஸ் மூலமாக வந்து ரெவென்யூ ஏர்ன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே வந்து ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, அடுத்தது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க, ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன், அது மூலமாகவும் ஏர்ன் பண்ணுறாங்க. இன்னும் என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்க. என்ன சர்வீஸ், AWS க்ளவுட் சர்வீஸ். இப்போ நிறைய பேர் வந்து அந்த AWS க்ளவுட் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பல ரெவென்யூ மாடலில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த ரெவென்யூ மாடலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுறதுல 4th ஸ்டெப் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் உங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இதில் வந்து முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஸ்டேஜ். முதல்ல வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து கன்சியூமருக்கு, ஒரு கஸ்டமருக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க. அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ், அவேர்னஸ் ஸ்டேஜ். உங்கள் ப்ராடக்ட்டை வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அது எது மூலமாக பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி பேஜஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் இப்படி இருக்குது, சர்வீஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அவேர்னஸ் உருவாக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு SEO பண்ணுறது, உங்கள் பிளாக் போஸ்ட்டுக்கோ இல்லை யூடியூப் வீடியோஸ்க்கோ வந்து SEO பண்ணுறது. நிறைய கான்டென்ட் மார்க்கெட்டிங் கொடுக்கணும். யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை உங்கள் சர்வீஸ் சார்ந்து நிறைய வந்து ஒரு கான்டென்ட்டை வந்து நீங்கள் டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி டெலிவர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்கான அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட
மக்கள்கிட்ட இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொலாபரேஷன் வச்சுக்கிறதோ, இல்ல பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதோ அவங்களோட. ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நெறைய பேர்த்தோட ஃபாலோயர்ஸோட இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ப்ராடக்ட்ட கொண்டு போய் குடுக்கும்போது, நம்ம ப்ராடக்ட் பத்தின ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கிட்ட ரீச் ஆகும். ஸோ அந்த ரீச் ஆகுற அந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவேர்னஸ் ஒரு மக்கள் கிட்ட வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வ நம்மனால கொண்டு வர முடியும். ஸோ இதில வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ்னே சொல்லலாம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டேஜ் மூலமா தான் நம்மளுக்கும் நம்ம கஸ்டமருக்கும் வந்து ஒரு ட்ரஸ்ட் உருவாக்க முடியும். ஸோ அந்த ட்ரஸ்ட்ட எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் பத்தின டேட்டாபேஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம ப்ராடக்ட் வந்து வச்சிருக்கோம். அந்த ப்ராடக்ட் சம்மந்தமா வந்து நெறைய இமெயில்ஸ் அனுப்புறது, அந்த ப்ராடக்ட் பத்தின ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னியும் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி, ஏதாவது நெறைய விஷயங்கள் வந்து உங்க ப்ராடக்ட் பத்தின ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள ஆட் பண்ணி ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்றது. அதுலேயும் வந்து நிறைய பர்சனலைசேஷனான விஷயங்கள் ஒவ்வொரு கஸ்டமர் பற்றியும் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலைசேஷனான விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா இனியுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து நிறைய ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் வாங்குறது. கஸ்டமரோடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய நேம் என்ன, அந்த மாதிரி டேட்டா பேஸஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இனியுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் உருவாகணும் அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் கொடுத்து பாருங்களேன். அந்த ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, ஓகே இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, நம்ம ஃப்ரீயாக வாங்கியிருக்கோம், அடுத்தடுத்து நம்ம காசு கொடுத்து வாங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரும். அண்ட் தென் வந்து தேர்ட் ஸ்டேஜ். இதில் வந்து தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, கன்வர்சன் ஸ்டேஜ். அதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஜஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, இனியும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரீ ட்ரையலோ இல்லை நம்ம ப்ராடக்ட் பற்றி ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள வந்து நம்ம லீடாக கன்வெர்ட் பண்ணணும், நம்மளுடைய கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த கஸ்டமரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, லேண்டிங் பேஜஸ். இப்போ உங்கள் வெப்சைட் இருக்குது அப்படின்னா, அந்த வெப்சைட்டோட லேண்டிங் பேஜஸில் வந்து ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஆட் பண்ணி அவங்கள வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க வைக்கலாம். அடுத்தது வந்து நிறைய லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த டைமிங்குள்ளே முடிஞ்சிடும், இந்த டேக்குள்ளே முடிஞ்சிடும், இந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஆஃபர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கொடுங்க. அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சீக்கிரம் தீந்துரும், அந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வாங்குவாங்க. இதில் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்கள ப்ராடக்ட் வாங்க வைக்கணும். ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரிட்டென்ஷன். ஸோ ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வரணும். ஸோ அப்படி தேடி வரணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து நிறைய லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கணும். ஸோ லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 or 6 டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து நிறைய ரெஃபரல்ஸ், அவங்க ப்ராடக்ட் பற்றியோ சர்வீஸ் பற்றியோ யார்கிட்டயாவது உங்கள் கஸ்டமர் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரெஃபரலுக்கான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து பாருங்கள். கம்யூனிட்டியை உருவாக்குங்க, அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருங்க. ஸோ அது மூலமாக வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்கள் பிராண்ட்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறது ஏற்படுத்தும். உங்கள் பிராண்டுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் உள்ள ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு நம்பகத்தன்மை அதை ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்து அந்த நம்பகத்தன்மையே அந்த கஸ்டமர் வந்து திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வந்து வாங்கி கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும். இந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறதுல லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 5th ஸ்டேஜ் வந்து எக்ஸிக்யூஷன் பிளான். எக்ஸிக்யூஷன் பிளான் அப்படிங்கிறது நாம் இத்தனை நேரம் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் இல்லையா, அந்த பண்ணின விஷயத்தையெல்லாம் வந்து நடைமுறைக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த 5th ஸ்டேஜ். ஸோ இந்த 5th ஸ்டேஜில் வந்து 90 டேஸ் ஒரு பிஸ்னஸ் ரோட் மேப். ஸோ இந்த 90 டேஸை வந்து ஃபஸ்ட்டு 30 டேஸ், நெக்ஸ்ட்டு 30 டேஸ், அப்புறம் லாஸ்ட்டு 30 டேஸாக பிரிக்கிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 30 டேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஐடியாஸை வந்து இன்னும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் ரிசர்ச் பண்ணுறது, சர்வீஸ் எடுக்கிறது, நிறைய பீப்புள்ஸ் கிட்ட போயிட்டு இப்படி ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய போல்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய இந்த ரிசர்ச் பண்ண போகிறீங்க. ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சார்ந்து ரிசர்ச் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க.
அடுத்தது நெக்ஸ்ட்டு 30 டேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ வந்து ஒரு குட்டி வெர்ஷன் மட்டும் நீங்கள் லான்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி லான்ச் பண்ணி பார்த்துட்டு, அந்த ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது குட்டியா மட்டும் நீங்கள் ஒரு ஸ்மால் வெர்ஷன் மட்டும் ஒரு லான்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டு 30 டேஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு, அந்த ப்ராடக்ட்லாம் வந்து எப்படி மூவ் ஆகுது, முக்கியமாக வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட அந்த ரியல் டைமாக நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சார்ந்து ஒரு ஃபீட்பேக் வாங்குங்க. அப்படி ஃபீட்பேக் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அதை பற்றின ஒரு இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து ஏதாவது ஒரு இன்னும் டீபக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து நீங்கள் இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பீப்பிள்ஸ், அதாவது நிறைய டீம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ டீம்ஸ் மூலமாக வந்து உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து கேபிட்டல் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒரு பிஸ்னஸ் டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டெப்பில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Zomato வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மெனுவை மட்டும்தான் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட்டு அவங்களுடைய ஐடியாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி அந்த ஐடியாஸை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி Zomato அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டாக இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து அதை பிளான் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு விஷயத்தை எப்படி பிளான் பண்ணுறோம், எந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயமே இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விதம். அதை கரெக்டாக பிளான் பண்ணிட்டு போங்க. நான் சொன்ன இந்த 5 ஸ்டேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 ஸ்டேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 5 ஸ்டேஜஸுமே வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் டெம்ப்ளேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பிஸ்னஸ் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட் தான் நானே க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். டவுன்லோடபிள் டெம்ப்ளேட். அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் நேம், டேக்லைன் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய டார்கெட்டிங் கஸ்டமர், நீங்கள் உங்களோட ரெவென்யூ மாடல், பிஸ்னஸ் மாடல், இந்த மாதிரி இந்த 5 ஸ்டேஜஸுமே வந்து நான் அதில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.